Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான at the same time ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான ஒரு மெத்தட் தான் நான் டீச் பண்ண போறேன். Many people may not be aware of it, so I wanted to teach you all about this method so that you can also improve your English, okay? ஸோ இந்த வீடியோவில் உங்களை வந்து நான் புக் ரீட் பண்ண சொல்ல போகிறதில்ல, உங்களை வந்து ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் யூ வில் கெட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் இட். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த மெத்தடுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப் வச்சுக்கோங்க, லேப்டாப்பில் எம்எஸ் வேர்டு வந்து இருக்கணும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். டேரெக்டாக உங்களோட யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் தேவை, ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட இந்த மெத்தட் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய பேரோட யூடியூப் சேனல் பார்ப்பீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யார் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 லெவலாக வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் இருக்கக்கூடிய லெவல் பிகினர் லெவல், அப்புறம் மாடரேட் லெவல், அப்புறம் நீங்கள் அட்வான்ஸ். ஸோ இந்த 3 லெவலில் நீங்கள் இருக்கும்போது நீங்களாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க, லைக் நக்ஷத்ரா நாகேஷ் அந்த யூடியூப் சேனல். ஸோ அதே மாதிரி பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கண்ட்ரியில் உள்ளவங்க சேனல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ எந்த சேனல் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நீங்கள் பிகினர் லெவல்லேருந்து மாடரேட் லெவல் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நக்ஷத்ரா நாகேஷ் சேனல் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த சேனல் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா சப்டைட்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சப்டைட்டிலை வேர்டில் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தருவேன். ஸோ அந்த வேர்டில் போட்டு எடிட் பண்ணிவிட்டு அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதாவது உங்களோட சேட்லேயே நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, அதில் ஷேர் பண்ணிவிட்டு எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ யூ ஜஸ்ட் ரீட் இட், ஓகேவா? ஸோ தட் இஸ் த மெத்தட். இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மெத்தடை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சர்ச் ஐக்கானில் நான் நக்ஷத்ரா நாகேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி அவங்களோட வீடியோ வச்சு பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த யூடியூபர்ஸ் ஆப்டாக இருக்காங்களோ உங்களோட லெவலுக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவங்களோட சேனல் ஏதாவது ஒரு வீடியோ, ஓகேவா? இட் கேன் பி எனி திங். ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் ஈஸி ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே சப்டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். சப்டைட்டில் ஆனாக இருக்குது அப்படின்னா இங்கே ரெட் கலரில் லைன் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை பார்த்து நம்ம சப்டைட்டில் ஆனாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். மைல்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு தாங்க நான் போகிறேன், பிகாஸ் திஸ் அப்சல்யூட்லி நோ டைம் டு வாஷ் மை ஃபேஸ் அண்ட் ரீடூ மை மேக்கப். ஸோ அதனால இதுதான் நான் காலையில். ஸோ இவங்க சேனல் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இவங்க இங்கிலீஷ் நல்லாவும் இருக்கும், ஓகேவா? நீங்கள் பிகினர் டு மாடரேட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் நக்ஷத்ரா, ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சப்டைட்டில் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்டைட்டில் ஆன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அந்த டிரான்ஸ்கிரிப்ட் அதாவது இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஷோ டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஷோ டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆயிருக்கா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே டைமிங் இருக்கும், கரெக்டாக? இங்கே நிறைய டைம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இது எப்படி நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இருக்கு இல்லையா 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாகிள் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து ரிமூவ் ஆயிரும், ஓகேவா? ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்றது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நான் ஏதாவது ஒரு லைனை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டைம்லேருந்து எனக்கு வீடியோ ப்ளே ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். டாங்ஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ஸோ சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டைமில் ப்ளே ஆகணுமோ அந்த டைமில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைம் ஸ்டாம்ப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக இந்த இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேணுமோ ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. டில் எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா எந்த வீடியோ வந்து 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர், ஓகேவா? ஸோ தட் யூ வில் நாட் கெட் இரிட்டேட்டட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு
காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து அவங்களோட இமேஜ் வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ பர்ப்பஸ்க்காண்டி. உங்களுக்கு அத வச்சாலும் பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் நீங்க நேம் மட்டும் வச்சுக்கலாம். இல்ல நேம் கூட உங்களுக்கு தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல கர்சர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அங்க காப்பி பண்ணேன் இல்லையா? ஸோ அத வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பேஸ்ட் பண்ண போறேன். அவங்க பேசின இங்கிலீஷ் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க வந்து பேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க இத பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு ரீட் பண்ற ஒரு மூடே இருக்காது. கரெக்ட்டா? வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ்லாம் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஹெச் குடுத்துக்கோங்க. ஓகேவா? கண்ட்ரோல் ஹெச் குடுத்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபைண்ட் வாட் இருக்கு இல்லையா? ஸோ இதுல லைன் பிரேக்க ஃபைண்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் என்ன அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா அப்வர்ட் ஏரோ பிளஸ் ஸ்மால் பி. ஸ்மால் பி குடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லைன் பிரேக் வந்து ஃபவுண்ட் ஆகும். இதுவே நீங்க கேபிட்டல் பி குடுத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ வேலிட் ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார் த ஃபைண்ட் வாட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஸ்மால் பி குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்மால் பி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைன் பிரேக் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரீப்ளேஸ் வித்ல என்ன போட போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் என்டர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் லைன் பிரேக் இருக்கோ, எனக்கு அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இருந்தா போதும் அப்படின்றத சொல்றீங்க. ஓகேவா? இப்போ நான் ரீப்ளேஸ் குடுத்துக்கிறேன். இப்போ நான் எஸ் குடுத்துக்கிறேன். ஆல் டன் வி மேட் 289 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஓகேன்னு குடுத்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் குடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லைன் பிரேக் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இனிமே நீங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இத என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அகைன் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை அலைன்மென்ட் குடுத்துக்கிறேன். அகைன் லைன் பிரேக் வந்து 1.5ல வந்துருச்சு. இப்போ நீங்க அத ரீட் பண்ணணும் அப்படின்னா, உங்களால ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேஜ் பார்டர் குடுத்துக்கலாம். ஸோ பேஜ் பார்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிசைன் டேப்க்குள்ள போனீங்க அப்படின்னா, இங்க பேஜ் பார்டர் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ல வேணுமோ அத குடுத்துக்கோங்க. இப்போ நான் பாக்ஸ் குடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நீட்டா இருக்கு. இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இடையில மியூசிக் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அதே சேம் மெத்தட் தான். கண்ட்ரோல் ஹெச் குடுத்து ஃபைண்ட் வாட்ல அத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. மியூசிக். ஓகேவா? ஸோ குடுத்து நீங்க வந்து ஃபைண்ட் வாட் குடுத்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மியூசிக் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபைண்ட் பண்ணும். ஸோ அகைன் நீங்க வந்து அத சேம் நீங்க ஒரு ஸ்பேஸ் மட்டும் குடுத்து நீங்க ரீப்ளேஸ் ஆல் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த மியூசிக் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா, ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட் இருந்தாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வி ஹேவ் டன் ஐ திங்க். பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் 2, 3 பேஜஸ்ல எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஃபில் ஆயிருச்சு. ஸோ இப்போ இத என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ ஃபைல்ல சேவ் அ காப்பி குடுத்துக்கோங்க. சேவ் அ காப்பி குடுத்துட்டு, இப்போ நான் ஜஸ்ட் டாக்குமெண்ட்ல இத வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிடிஎஃப்பா சேவ் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நான் பிடிஎஃப் குடுத்துட்டு, இந்த இடத்துல நக்ஷத்ரா எனிதிங். ஓகேவா? இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சேவ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேவா? பிடிஎஃப் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? கன்வெர்ட் ஆயிருக்கு. நவ் யூ கேன் ரீட். கரெக்ட்டா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிட்டே இருக்க போறீங்க. ஓகேவா? நீங்க எப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, வென்எவர் யூ ஹேவ் டைம், யூ கேன் ஜஸ்ட் ரீட் திஸ். ஓகே? ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் see the drastic changes on your English. ஓகேவா? யூ கேன் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஷார்ட் இருந்து எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படின்ட்டு. சேம் மெத்தட் தான் அதுலயும் நான் டீச் பண்ணியிருப்பேன். நான் எதுக்கு இந்த வீடியோ செப்பரேட்டா எடுத்தேன் அப்படின்னா, ஏதோ ஒரு வீடியோ மூலியமா கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோட நோக்கம். ஸோ நம்ம சேனல்ல எக்ஸலா இருக்கட்டும், எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க டேலி கத்துக்கணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதுக்கான வீடியோஸும் கூடிய சீக்கிரமா வரப்போகுது. See you all in the next video. Till then, bye bye. Take care.